ஹே ஆல் வெல்கம் பேக். 3 நிமிஷத்தில் 3 இன்க்ரீடியன்ஸை வச்சு டேஸ்டியான ஓரியோ கேக் செய்யலாமா? கேக் ரெடி பண்ணிடலாம். அது கூடவே ஹோம்மேட் சாக்லேட் சாஸுமே செஞ்சு கொடுக்க போகிறேன். வீட்டில் இருக்க ஒரு குட்டி குட்டி இன்க்ரீடியன்ஸை வச்சு அதுவுமே 2 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்க்ரீடியன்ட் நம்பர் 1, 9 பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது வந்து எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்க. ஸோ அவங்க வாங்கிட்டு வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்ண போது நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ எல்லாமே அன்பேக் பண்ணியாச்சு. க்ரீமோட ஒரு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ட் நம்பர் 2, மில்க். 150 ml 200 ml மில்க். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். மில்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த பேட்டர் வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே தேவை கிடையாது. அவனை ஆல்ரெடி வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு கண்டெய்னர் இல்லை ட்ரே அந்த மாதிரி போட்டு நீங்கள் இந்த பேட்டர் எல்லாமே வந்து இதில் போர் பண்ணி வச்சுக்கலாம். அவன் ஹீட் ஆன பிறகு ஜஸ்ட் நம்ம 3 to 4 மினிட் அளவுக்கு பேக் பண்ணி எடுத்தாலுமே போதும். சூப்பராக நம்மளோட கேக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட கேக் ரொம்பவே குயிக்காக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஹோம்மேட் சாக்லேட் சாஸ் இது வந்து டோட்டலி ஆப்ஷனல். நிறைய பேர் கேக் மட்டும் சாப்பிட்டு விட்டுருவாங்க. கேக்கோடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெட்டர் ஆகிறதுக்கு இந்த சாக்லேட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணி அது மேலே போர் பண்ண போகிறோம். இதோடைய ரெசிபி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டு இருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். இல்லைனா டீட்டெயிலாக ஒரு குட்டியாக ஒரு ரெசிபி வந்து இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன். வெறும் 2 நிமிஷத்தில் இந்த சாக்லேட் சாஸ் செஞ்சு முடிக்கலாம் வாங்க. 200 ml மில்க் எடுத்திருக்கேன். 6 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1.5 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளோர், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஓவன் வந்து ப்ரீ ஹீட்டில் தான் இருக்குது. 30 செகண்ட் இன்டர்வலில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க போகிறோம். அவனில் 30 செகண்ட் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் 30 செகண்ட் வெளியில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி 2 ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்ட் 3, 30 செகண்ட் நம்ம அவனில் வச்சு எடுத்துருக்கோம். பாருங்கள், திக்னஸ் வந்து 75% ரெடி. இது நமக்கு போதாது. ஸோ ரவுண்ட் 4, 30 செகண்ட் வந்து நம்ம ஓவனில் ஹீட் பண்ணி எடுத்தாச்சு. சக்ஸஸாக இந்த திக்னஸ் நமக்கு போதும். இது நல்லா கூல் டவுன் ஆன பிறகு ஒரு மிக்சியில் ஒரு 10 செகண்ட் அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்தால் நம்மளுடைய சாக்லேட் சாஸ் ரொம்பவே குயிக் அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வந்து சாக்லேட் ட்ரஃபிள் கேக்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா எடுத்துக்கலாம். அண்ட் கேக் அண்ட் சாஸ் ரெண்டுமே நல்லா கூல் டவுன் ஆன பிறகு இந்த கேக் மேலே அந்த ஹோம்மேட் சாக்லேட் சாஸை வந்து நம்ம போர் பண்ணி எடுக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கரெக்டான ஒரு லெவல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா சில்லாக சர்வ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ்லாம் உங்களுக்கு குயிக்காக ரெடி ஆகணும்னா நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிடலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நிறைய ஆகிடுச்சு. ஸோ 2 கண்டெய்னரில் நாங்கள் செப்ரேட் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணலாம். சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதோடைய ஹைலைட்டு இந்த சாக்லேட் சாஸ் தான். சாக்லேட் சாஸ் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இந்த அளவுக்கு வந்து டேஸ்டியாக வரும்னு நான் நினச்சே பார்க்கல. ஆக்சுவலி வந்து வெளியில் சாக்லேட் ட்ரஃபிள் கேக்லாம் விற்பாங்க. ஸோ அந்த சாக்லேட் வந்து எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.